வாத்தியார்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாத்தியாருக்கு தெரியலைங்கிறது தப்பில்லை. ஏன் தப்பில்லைன்னா வாத்தியாருக்கு அவங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கல, அவ்வளவுதான். அதை விட பெரிய குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அதிகபட்சமாக நல்ல வாத்தியாராக இருந்தால் என்ன செய்வார்னா, ஆமாம் இல்லை, ராத்திரியில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது இல்லை, நான் கேட்டு விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லுவார். எத்தனை ஆயிரம் முறை செயல்களால் காண்பித்தாலும் அவன் வாசிக்கிற ஒரு புத்தகத்தில் அவன் படிக்கிற ஒரு பகுதி அவன் வாழ்நாள் முழுவதுக்கும் அவனுக்கு திசை காட்டியாக உதவி செய்து கொண்டே இருக்கும். இதை புத்தகம்தான் இந்த விஞ்ஞான அறிவை, தெளிவை திசை காட்டி சொல்கிறது. நான் வாசித்த புத்தகங்கள் தான் நான் இந்த அரங்கிற்கு பெருமிதத்தோடு சொல்கிறேன், ஞான செருக்கோடு சொல்கிறேன். நான் வாசித்த புத்தகங்கள் தான் என் வாழ்க்கையில் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். எப்படி திசை தெரிந்த ஒரு மனிதன் இல்லாவிட்டால், திசை காட்டுகிற ஒரு கருவி இல்லாவிட்டால், திசை காட்டுகிற ஒரு கைகாட்டி பலகை இல்லாவிட்டால் நீங்கள் விரும்புகிற இடத்தை அடைய முடியாதோ, அதுபோலவே புத்தகங்களை வாசிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிற இடத்தை அடைய முடியாது. இது ஒரு எளிய உண்மை. ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஒரு தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நாங்கள் படித்த காலத்தில், அல்லது நாமெல்லாம் படித்த காலத்தில் 4ஆம் வகுப்பில் ஒரு பாடம் இருக்கும், திசைகள் என்று ஒரு பாடம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஆமா. திசைகள் என்கிற பாடம் எப்படி ஆரம்பிக்கும்? காலையில் எழுந்ததும் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து நில், அது சொல்லுங்க, கிழக்கு. பின்புறம் இருப்பது மேற்கு. 2 கைகளையும் நீட்டு. வலதுபுறம் இருப்பது சிக்கிக்கிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரியல, தெற்கு. இடதுபுறம் இருப்பது வடக்கு. இதுதான் திசையை அறியும் முறை என்று பாடம். ஒருத்தர் எந்திரிச்சா வகுப்புல, சார் விளங்கல அப்படின்னா, வாத்தியார் சொன்னார், காலையில் எழுந்ததும் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து நில், அது கிழக்கு. பின்புறம் இருப்பது மேற்கு. 2 கைகளையும் நீட்டு, இது தெற்கு, இது வடக்கு. என்னடா புரியலன்னு கேட்டார். அவன் சொன்னா, ராத்திரியில எப்படி திசை கண்டுபிடிக்கிறது? வாத்தியாருக்கு தெரியல. வாத்தியார்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாத்தியாருக்கு தெரியலைங்கிறது தப்பில்லை. ஏன் தப்பில்லைன்னா வாத்தியாருக்கு அவங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கல, அவ்வளவுதான். அதை விட பெரிய குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அதிகபட்சமாக நல்ல வாத்தியாராக இருந்தால் என்ன செய்வார்னா, ஆமாம் இல்லை, ராத்திரியில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது இல்லை, நான் கேட்டு விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லுவார். அவர் நல்ல வாத்தியாராக இருந்தார்னா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லுவார், இன்னொருக்கு கேளு அப்படின்பார். அவன் இன்னொருக்கு கேளுன்னா என்ன அர்த்தம்னா, கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். அவன் திரும்ப ராத்திரியில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான்னா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? அங்கே ஆரம்பிக்கும் அடக்குமுறை. நாம் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு அப்படித்தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நான் உங்களை எளிய ஒரு கேள்வி கேட்கிறேன். காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது,
நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நமது பாடத்திட்டத்தில். ஆனால் உலகின் வேறு ஒரு பகுதியில், வேறொரு நாட்டில் வகுப்பறையில் என்ன சொல்லித் தருகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை. எனக்கு இந்த முதல் சென்டென்ஸே அதிர்ச்சி. ஏன்னா நம்ம காலங்காலமாக படித்தது என்ன? சூரியன் கிழக்கில் உதிக்கும். அவன் சொல்லிக் கொடுக்கிறான், சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை, சூரியன் உதிப்பதாக சொல்லப்படும் இடம்தான் கிழக்கு என்று பெயரிடப்பட்டிருக்கிறதே தவிர கிழக்கில் சூரியன் உதிக்காது. இது எல்லாருக்கும் புரியாது. ஆனால் எலிமெண்டரி ஸ்கூல்ல நடத்துறான். எனக்கு இது தெரியுது. ஆம், சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை, உதிப்பதாக சொல்லப்படுகிற இடம்தான் கிழக்கு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று போனா இன்னொரு நாட்டில் பாடம் சொல்லி தர்றான். சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லைன்னா எது சரியான பாடம்? எது சரியான பாடம்? சூரியன் உதிப்பதும் இல்லை என்பதுதான் சரியான விஞ்ஞானம். உதிப்பதாக தோன்றுவதும் மறைவதாக தோன்றுவதும் பூமி சுழல்வதால் நிகழும் மாற்றங்களே தவிர உண்மையில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. இதை புத்தகம்தான் இந்த விஞ்ஞான அறிவை, தெளிவை திசை காட்டி சொல்கிறது. நான் வாசித்த புத்தகங்கள் தான் நான் இந்த அரங்கிற்கு பெருமிதத்தோடு சொல்கிறேன், ஞான செருக்கோடு சொல்கிறேன். நான் வாசித்த புத்தகங்கள் தான் என் வாழ்க்கையில் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் எங்கள் வீடு 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு வீடு. 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தை நான். நான் படித்தது ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில், ஏழை குழந்தைகள் படித்த பள்ளிக்கூடத்தில். ஊரில் எங்கு மழை பெய்தாலும் பெய்த மழை வந்து கொட்டுகிற ஒரு பள்ளிக்கூடம் அது. 400 சதுர அடிக்கும் குறைவான அந்த சின்ன வீட்டில் 13 பேர் வாழ்ந்தோம். அன்றைக்கு வீடு சின்னதாக இருந்தது, மனிதர்களின் மனம் பெரிதாக இருந்தது. இன்றைக்கு வீடு பெரிதாக இருக்கிறது, அது நீங்கள் இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். மனிதர்களின் மனம் சிறியதாகிவிட்டது. 13 பேர் இருந்த அந்த வீட்டில் புரண்டு படுக்க இடம் கிடையாது, படுக்க முடியாது. விருந்தாளிகள் வந்தால் இருக்கிற தலகணையும் போர்வையும் பறி போய்விடும். ஆமா, புடிங்க யாருக்கு கொடுத்துருவாங்க? கெஸ்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன தெரியுமா கொடுப்பாங்க? வாசல்ல போட்டுருவாங்க. அதுவும் ஆம்பளை பையன்னா வெளியில வாசல்ல போட்டுருவாங்க. வாசல்ல போடுறது மட்டும் இல்லை, படுக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? போயிடுச்சு. அதான் பாய் போயிடுச்சு, போர்வை போயிடுச்சு, தலகாணி போயிடுச்சு, வந்த விருந்தாளிக்கு எல்லாம் போயிடுச்சு. என்ன கொடுப்பாங்க? யாரா ஒத்த சொல்லுங்க. சாக்கு. அப்புறம் யார் சொன்னா? அது யார் சொன்ன? அம்மாவின் செயல் சொன்னது யாரு? கைதட்டுங்க. மனுஷன்னா அப்படி பேசணுங்க, அப்படி சொல்லணும். அம்மாவின் சேலை, அதுவும் முதல் நாள் அம்மா உடுத்தி அம்மாவின் வேர்வையின் மனமும் கலந்த சேலை. நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன், ஆகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கி இருக்கிறேன். ஆனால் வேர்வையும் அழுக்கும் நிறைந்த அம்மாவின் புடவைக்கு ஒப்பான ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் நான் இதுவரை பார்த்ததில்லை. விருந்தாளி வந்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? அம்மா புடவை கிடைக்கும்.
மறுநாள் எடுத்து போத்தணும்னா அதை முதல்ல பிடுங்கிறது அப்பா தான். ஆமா, அது ஏன் அந்த வயசுல புரியல, அதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆமா, நேற்று போத்தியாச்சுல்ல, அப்புறம் என்ன இன்னைக்கு அப்படின்னு அவர் தான் அதை முதல்ல பிடிக்கிட்டு போவார். அம்மாவின் சேலையில் என்ன இருந்தது? அன்பு இருந்தது. எந்த நாளும் எந்த சூழலிலும் தன் மகன் உயர்ந்த ஒரு ஆளாவான் என்கிற நம்பிக்கை அதில் இருந்தது. அந்த சிறிய வீட்டில் வேறு என்ன இருந்தது? அந்த சிறிய வீட்டில் படிப்பதற்கு 20-30 புத்தகங்கள் இருந்தது. அந்த 20-30 புத்தகங்களை படித்து வளர்ந்த குழந்தை நான். இன்றைக்கு என் சொந்த சேமிப்பில் என் இல்லத்தில் 4000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் இருக்கிறது. என் வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் என்று நான் அதைத்தான் சொல்வேன். உங்கள் குழந்தைகள் மருத்துவராக வேண்டுமா, பொறியாளராக வேண்டுமா, கலெக்டராக வேண்டுமா, எல்லாம் அப்புறம். முதலில் மனிதனாக வேண்டும். ஊர் உலகத்திற்கு பயன்படுகிறானோ இல்லையோ, உங்கள் அந்திம காலத்தில் உங்களுக்கு பயன்படுகிற மனிதனாகவாவது அவன் இருக்க வேண்டும். அவனுக்கு வாழ்க்கையை, அடிப்படை பண்புகளை, அறங்களை, நன்மைகளை, மேன்மைகளை, புத்தகங்களை வாசிக்க கொடுப்பதன் வழியாகத்தான் நீங்கள் உணர்த்த முடியும். அன்பு என்ன என்பதை நீங்கள் எத்தனை 100 முறை, எத்தனை 1000 முறை செயல்களால் காண்பித்தாலும் அவன் வாசிக்கிற ஒரு புத்தகத்தில் அவன் படிக்கிற ஒரு பகுதி அவன் வாழ்நாள் முழுவதுக்கும் அவனுக்கு திசை காட்டியாக உதவி செய்து கொண்டே இருக்கும். அன்புனா என்ன? துணிவுனா என்ன? வீரம்னா என்ன? கருணைனா என்ன? பணிவுனா என்ன? எல்லாம் புத்தகம் சொல்லிக் கொடுக்கும். ஆபிரகாம் லிங்கனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆமாவா இல்லையா? மௌனம் வருதமா இன்னைக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, பேசலாம் தானே? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வீங்கல்ல? பேசுகிறவன் தான் பேசணும். உட்கார்ந்து கேட்குறவங்களுக்கு ஒன்றுமில்லைன்னு நினைக்கலாமா? நினைக்கக்கூடாதுல்ல. ஆபிரகாம் லிங்கன் தெரியுமா? தெரியும். அமெரிக்காவின் ஜனாதிபதி. அவங்க அப்பா யாரு? ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. இந்த பணிவை என் வாழ்நாளில் எவரிடத்திலும் பணிந்து வாழும் பண்பை ஒரு திசை காட்டியாக எனக்கு ஒரு புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அது லிங்கனின் வாழ்க்கையில் நடக்கிறது. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனான லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆகிறார். ஒரு செருப்பு தைக்கிறவனின் மகன் ஜனாதிபதி ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொண்டது. எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஆமாவா இல்லையா? சிலருக்கு மனத்தடை இருக்கும். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் இந்த நாட்டின் ஜனாதிபதியா? நான் அவனுக்கு தலை வணங்குவதா? பரம்பரையாக செல்வந்தனாக இருந்த ஒரு பிரபுவுக்கு, ஒரு அமெரிக்கனுக்கு ஒரு செருப்பு தைக்கிறவனின் மகன் ஜனாதிபதி ஆனதில் சம்மதம் இல்லை. அவன் கோபத்தை, அவனுக்கு பிடிக்கவில்லை என்கிற அவனது அருவருப்பை அதானே அது வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தான். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டான். வெள்ளை மாளிகையில் நேரம் ஒதுக்கினார்கள். சந்திக்க வந்தவன் எதையோ பேசப் போகிறான் என்று நம்பித்தான் லிங்கன் அவனை வரவேற்றார். ஆபிரகாம் லிங்கனின் உருவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதியிலேயே அதிக உயரம், 6 அடி 5 அங்குல உயரம் லிங்கன். அவரது இடுப்பு உடலின் மையப்பகுதியில் இல்லை. அவர் உடல் அமைப்பில் இடுப்பும் இடுப்புக்கான கால் பகுதியும் நீளமாகவும்
இடுப்புக்கு மேலான பகுதி குறைவாகவுமான ஒரு உடல் அமைப்பு அவருக்கு இருந்தது. அவரை கேலி செய்வதற்காக ஒரு அமெரிக்க நிருபர் கேட்டார், அப்படி மேலையும் கீழையும் பார்த்துவிட்டு, ஒரு மனிதனுக்கு கால் எவ்வளவு நீளம் இருக்கலாம் லிங்கன்? தோற்றத்தை பார்த்து கேலி செய்கிறவர்கள் உண்டுதானே. அவன் கேட்டான், ஒரு மனிதனுக்கு கால் எவ்வளவு நீளம் இருக்கலாம் லிங்கன்? லிங்கன் சொன்னார், இடுப்பில் இருந்து தரையை தொடும் வரை இருக்க வேண்டும். முடிஞ்சதா பதிலு? கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.